அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தற்போது உடல் உறுப்புகள் எடுத்துக் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். மூளைச்சாவு அடைந்த செல்வராமன் இதயம் சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள நோயாளிகளுக்கு பொருத்தப்பட உள்ளது. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் ரத்னவேல் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். ரத்னவேல், வேலூர்ல இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள இதயம் எத்தனை மணிக்கு அறுவை சிகிச்சைக்கு மூலம் பொருத்தப்படுது? இதற்கான ஏற்பாடுகள் பத்தி சொல்லுங்க. அதாவது சென்னையில இதய நோய் காரணமாக 37 வயது மையத்தக்க ஆண் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே இவர் உயிர் பிழைக்க முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக அவருக்கு இதய மாற்றுக்கான இதயம் தேவைப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை சென்னை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் மூளைச்சாவை அடைந்த சுரேஷ்ராம் என்பவர் மூளைச்சாவு அடைந்துள்ளதாகவும் அவருடைய இருதயம் இவருக்கு பொருத்த வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக இங்கிருந்து ஒரு சென்னை மருத்துவமனையிலிருந்து மலர் மருத்துவமனையிலிருந்து ஒரு குழு அங்கு சென்று சோதனைகள் செய்தனர். இதில் சுரேஷ்ராமின் செல்வராமின் உடல் இருதயம் இவருக்கு பொருத்தலாம் என்று மருத்துவர்கள் ஒப்புதல் அளித்தனர். இதன் காரணமாக இன்று வேலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னைக்கு இந்த இதயம் கொண்டுவரப்பட்டு தற்போது மலர் மருத்துவமனையில் இந்த இருதயம் எடுத்து வரப்பட்டுள்ளது. இன்னும் 10 நிமிடங்களில் இந்த அறுவை சிகிச்சை துவங்க உள்ளது. இன்னும் 1 மணி நேரத்தில் அறுவை சிகிச்சை முடிக்கப்பட்டு இன்னும் 2 மணி நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டு இதயம் பெற்றவர் நிலைமை சீராகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஏற்கனவே தெரிவித்த மருத்துவர்கள் இங்கு அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் இருதயம் கொண்டு வந்தவுடன் அறுவை சிகிச்சை தொடங்கப்படும் என்றும் 1 மணி நேரத்தில் அறுவை சிகிச்சை முழுமையாக முடிக்கப்பட்டு இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அனைத்து உடல் உறுப்புகளும் சீராக இயங்கும் வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சை எந்த மருத்துவர் தலைமையிலையும் எந்த மருத்துவ குழு தலைமையிலும் நடைபெற இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சென்னை மலர் மருத்துவமனையில் ஏற்கனவே பல்வேறு அறுவை சிகிச்சைகள் மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. தற்போது 60 மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவர் பாலா தலைமையில் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பாலா தலைமையில் ஒரு குழு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளது. இதற்காக பிரத்யேகமாக அனைத்து ஏற்பாடும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மருந்து மயக்க அறுவை சிகிச்சை நிபுணர் சுரேஷ் ராவ் இதில் தலைமை தாங்கியுள்ளார். இதன் காரணமாக இங்கு தயாரில் வலிக்கப்பட்டுள்ள குழுவானது தற்போது அறுவை சிகிச்சை ஆரம்பித்து விட்டதாக தகவல்களை இங்குள்ள ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது அறுவை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. வேலூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட இதயம் அவருக்கு இங்குள்ள 37 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவருக்கு பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு வரப்பட்டு இந்த சிகிச்சை நடக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. இதே போல இதற்கு முன்னாடி நடந்திருக்கா? அதாவது சென்னை மலர் மருத்துவமனையை பொறுத்தவரை சுமார் 60 மாற்று அறுவை சிகிச்சைகள் இதுபோன்று நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதே போன்று சென்னையில் உள்ள பல மருத்துவமனைகளிலும் மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சென்னை காவல்துறையினர் அனுமதி பெற வேண்டும். அதாவது ஒரு இருதயம் டெல்லியில் இருந்தோ மும்பையில் இருந்தோ விசாகப்பட்டினத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது விரைவாக சென்னை விமான நிலையம் வந்து அடைந்துவிடும். அங்கிருந்து சென்னை மருத்துவமனைக்கு கொண்டு வர காலதாமம் ஏற்படும். சுமார் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் கொண்டு வர காலதாமம் ஏற்படும். இதனை கருத்தில் கொண்டு கிரீன் காரிடார் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எளிதாக அந்த உறுப்புகளை கொண்டு வருவதற்காக கிரீன் காரிடார் அமைப்பு ஏற்படுத்தப்படும். இங்கு காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட மருத்துவமனை வரை எந்த ஒரு போக்குவரத்தையும் தடை விதித்து அங்குள்ள இதயமோ வேறு உறுப்புகளோ கொண்டு வருவதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்கு கிரீன் கார்டு அழைக்கப்படுகிறது. இது தற்போது கடந்த 5-6 வருடங்களாக பிரபலமாக இருக்கிறது. ரத்னவேல், இந்த அறுவை சிகிச்சை பத்தி தொடர்ந்து பேசலாம், இணைப்புல இருங்க. அதுக்கப்புறம் மூளைச்சாவு அடைந்த செல்வராமன் இதயம் சென்னை அடையாற்றில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள நோயாளிக்கு பொருத்தப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து அங்குள்ள மருத்துவர்கள் கூறுவதை கேட்போம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அது எங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப சகஜமா போயிடுது. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். இப்போ சக்சஸ் ரேட்டு இப்போ கிட்டத்தட்ட 95-96% மேல மக்கள் ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷம் நல்லா இருக்காங்க. ஸோ இது இன்டர்நேஷனல் ஃபிகர்ஸோட கம்பேர் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது இன்னைக்கு இப்போ ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர். அதனால நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து கூட ஹார்ட் இப்போ நம்ம வர வைக்கிறோம். விசாகப்பட்டினம், ஹைதராபாத், கொச்சின், ட்ரிவாண்ட்ரம்,
பெங்களூர். ஸோ நிறைய தூரத்துலேருந்து சார்ட்டர் பிளேன் வழியா இருதயத்தை கொண்டு வந்து ஆப்ரேஷன் செய்ய முடியும். இதில் வேற ஏதாவது முக்கியமான திங்ஸ் இதில் அதாவது எல்லாருமே ஆக்சஸ் டு தி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாருமே ஆக்சஸ்னா அது இன்னும் அது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இன்னும் கவர் பண்ணல. அது பண்ணாக்க சாதாரண மக்களுக்கு எல்லாருக்கும் அது அஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு அவைலபிளா இருக்கு. எந்தெந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நம்ம பிறந்து 2 சின்ன குழந்தையிலேருந்து 70 வயசு வரைக்கும் பண்ணலாம். டோனரை பொறுத்தல டோனர் இப்போ டோனர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இப்போ பாக்கி 4 ஸ்டேட் கர்நாடகா, கேரளா, ஆந்திராவும் சேர்ந்துருந்ததுனால எங்கே டோனர் இருந்தாலும் நம்ம ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பார்க்காமலே அவங்க டிஷ்யூ மேட்ச் அதெல்லாம் இல்லை பார்க்காம பண்ண முடியாது. யாராவது இங்கேருந்து போய் பார்த்து செக் பண்ணிட்டு தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கு அது அக்செசிபிலிட்டி நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நமக்கு ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு யங் மேன், அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு. ஆக்சுவலி ஒரு 1 வீக் முன்னாடியே இங்கே அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு 2 டேஸ் முன்னாடி அவருக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் சிவியர் ஆகிட்டு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசக்சிட்டேட் பண்ணிட்டு வெயிட்டிங் ஃபார் ஏ ஹார்ட். ஆக்சுவலி நேற்று ஈவினிங் 10 o'clock வி காட் எ மெசேஜ் ஃப்ரம் வெல்லூர், ஒரு ஹார்ட் இருக்கு, இவருக்கு சூட்டபிளாக இருக்கு. ஸோ அதனால நம்ம டீம் அங்கே போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹார்ட் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் தி ஹார்ட் வெரி இம்பார்ட்டன்ட்டு. வித்தின் 4 hours அது இந்த பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ ரோட்லி வந்தால் சில சமயம் டைம் அதிகமாகிடும். அதனால நமக்கு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதில் இங்கே வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவார். டாக்டர் KR பாலகிருஷ்ணன் அவர் கார்டியாக் சர்ஜன், அவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவார். இப்போ நம்ம ரெசிபியன்ட்டு இங்கே உள்ளே எடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்வலி ஹார்ட் வந்த அப்புறமும் ஒரு டாக்டர் பாலா விதின் 1 hour சர்ஜரி முடிப்பார். ஸோ ஒன்ஸ் சர்ஜரி இஸ் ஓவர் ஹார்ட் வில் ஸ்டார்ட் பீட்டிங். ஸோ ஹார்ட் நல்லா இருந்தால் அப்போவே நமக்கு தெரியும். அப்புறம் சர்ஜரி முடிஞ்ச அப்புறமும் ஒரு 2 hours அப்புறமும் நம்ம ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 1 week அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டே யூஸ்வலி நம்ம வென்டிலேட்டர் எல்லாம் எடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஐசியூ கேர் ஒரு 4-5 நாள் பார்க்கணும். அப்புறமும் நம்ம வார்டுக்கு அனுப்பலாம். வேலூரில் சாலை விபத்தின் மூலம் மூளைச்சாவு அடைந்த செல்வராமன் இதயம் மற்றும் சிறுநீரகம் சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் மூலம் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னும் 1 மணி நேரத்தில் சிகிச்சை தொடங்க இருப்பதாகவும் 3 மணி நேரத்திற்குள்ளாகவே நிலைமை சீராகும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தார். முதன்முறையாக ஹெலிகாப்டர் மூலம் இதயம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.